எத்தனையோ விதமான உணவுகளை இப்போ ரசித்து ருசித்து மகிழ்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு பாட்டி கையால் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இருக்குது தெரியாது. இந்த நார்த்தங்காய் அப்படின்னு பேர் கேட்டால் ஊறுகாய் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் நார்த்தங்காய் காய் ரசம், நார்த்தங்காய் சாதம், நார்த்தங்காய் ரசம் இதெல்லாம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கோ தெரியாது. பொதுவாக நம்ம சமையலில் புளி இல்லாமல் இருக்காது. ஆனால் புளியங்காய் சேர்த்து சமைச்சதை நீங்கள் ருசி பார்த்துருக்கீங்களா? புளியங்காய் துவையல், புளியங்காய் சாதம், புளியங்காய் ரசம் எத்தனை பேர் ரசித்து ருசித்து மகிழ்ந்திருக்கீங்க தெரியாது. புளியங்காய் ரசம் உங்களில் எத்தனை பேர் புளியங்காய் ரசம் சாப்பிட்ருக்கீங்க தெரியாது. ஆனால் நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி கையால் அந்த ரசம் பண்ணி சாப்பிட்டதை மறக்க முடியாது. அந்த ரசம் புளியங்காய் ரசம். உணவே மருந்து. இதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது கற்பூரவள்ளி பச்சடி. அதை வெயில் காலம், குளிர்காலம், மழைக்காலம் எந்த சமயத்துலேயும் தயாரித்து சாப்பிட்லாம். ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டும். இந்த ரெசிபியை எல்லாம் நீங்கள் சிம்முஸ் கிச்சனில் வீடியோவில் பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இந்த ரெசிபிகள் மட்டும் இல்லை, 200 பாரம்பரியம் மற்றும் கிராமத்து சுவையான ரெசிபிகள் பல என்னுடைய ஆனந்தமான அறுசுவை உணவுகள் என்ற புத்தகத்தில் இருக்குது. புக் வாங்க ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.